நம்ம பார்க்க போற கதை கேட்கும் போதே மெய்சிலிர்க்க வைக்கிற ஒரு ஆன்மீக வரலாறு. நம்ம பாரத தேசத்துல கங்கை நதினா அது வெறும் தண்ணி கிடையாது. அது நம்ம எல்லாருடைய பாவத்தையும் போக்குற ஒரு புனிதமான தாயினே சொல்லலாம். ஆனா அந்த கங்கை பூமிக்கு வர்றதுக்கு பகீரதன்னு ஒரு மன்னன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை சூரிய வம்சத்துல ஆரம்பிக்குது. அதே வம்சத்துல தான் பின்னாடி ராமர் அவதரிச்சாரு. அந்த வம்சத்துல சகரன்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தாரு. அவரோட 60,000 மகன்கள் கபில முனிவரோட சாபத்தால எரிஞ்சு சாம்பலாயிட்டாங்க. அவங்க ஆன்மா மோட்சம் அடையாம தவிச்சுக்கிட்டு இருந்தது. அவங்களுக்கு விடிவு காலம் பிறக்கணும்னா தேவலோகத்துல இருக்கிற கங்கை பூமிக்கு வந்து அந்த சாம்பல் மேல பாயணும். இதுதான் இருக்கிற ஒரே வழி. பகீரதனோட முன்னோர்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. ஆனா யாராலையும் கங்கைய பூமிக்கு கொண்டு வரவே முடியல. கடைசியா பகீரதன் அந்த சவாலை கையில எடுத்தான். பகீரதன் காட்டுக்கு போய் ஒத்த கால்ல நின்னு பிரம்மதேவரை நோக்கி தவ இருந்தான். சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ஏன் காத்த கூட சுருக்கிக்கிட்டு பல வருஷம் தவ இருந்தான். அவனோட உறுதியை பார்த்துட்டு பிரம்மதேவர் நேர்ல வந்தாரு. பகீரதா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. பகீரதன் கண்ணீர் மல்க, என் முன்னோர்கள் மோட்சம் அடைய கங்கை மாதா பூமிக்கு வரணும்னு கேட்டான். அதுக்கு பிரம்மதேவர் சொன்னாரு, பகீரதா, கங்கை வர்றதுல எனக்கு தடையே இல்லை. ஆனா அவளோட வேகம் இருக்குது பாரு, அது பூமி தாங்காது. அந்த வேகத்தை தாங்குற சக்தி இந்த உலகத்துல சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் இருக்கு. அவரை போய் பாருன்னு சொன்னாரு. பகீரதன் மனம் தளராம இப்போ சிவபெருமானை நோக்கி தவ இருக்கிறான். கடைசியா ஈசன் மனம் இறங்கி, பகீரதா, கங்கை பூமிக்கு வரும்போது அவளை ஏன் தலையில தாங்குறேன்னு வாக்கு கொடுத்தாரு. கங்கை மாதாவுக்கு அப்போ கொஞ்சம் தலைக்கணம் அதிகமாவே இருந்துச்சு. நான் வர்ற வேகத்துல சிவனையே அடிச்சுட்டு பாதாளத்துக்கு போயிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு பிரம்மாண்டமான வேகத்துல குதிச்சாங்க. ஆனா நம்ம சிவபெருமான் சும்மாவா? தன் ஜடாமுடியை அப்படியே விரிச்சு கங்கையை அதுக்குள்ள லாக் பண்ணிட்டாரு. கங்கை என்ன பண்ணியும் வெளியே வரவே முடியல. ஜடாமுடிக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருந்தாங்க. பகீரதன் திரும்பவும் சிவபெருமான் கிட்ட கெஞ்சினான். ஈசன் சிரிச்சுக்கிட்டே தன் ஜடாமுடியிலிருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் அவிழ்த்தாரு. அந்த வழியா கங்கை ரொம்ப அமைதியா அழகா பூமிக்கு வந்தாங்க. பகீரதன் தேரை ஓட்டிக்கிட்டு முன்னாடி போக கங்கை மாதா ஒரு குழந்தை மாதிரி பின்னாடியே ஓடி வந்தாங்க. வழியில நிறைய தடைகள் வந்தாலும் பகீரதன் விடாம கங்கைய தம் முன்னோர்கள் சாம்பல் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனான். அந்த புனிதமான தண்ணி பட்ட உடனே 60,000 பேரும் சாபம் நீங்கி மோட்சம் அடைஞ்சாங்க. ஒரு மனிதனோட விடாமுயற்சிக்கு கிடைச்ச மிகப்பெரிய சக்தினே சொல்லலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம டிவைன் தீபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த ஒரு அருமையான கதையோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பக்தி கலந்த அன்போட நான் உங்க தீபா.